வணக்கம். நான் ராஜி. கோஸ்டல் ஏரியாஸ் அதாவது கடலோர பகுதிகள் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி அறுப்புத்தன்மை இருக்காது. அதாவது எரோஷன் ஆகக்கூடிய ரேட் வந்து ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கோஸ்டல் எரோஷனுக்கு கடலோர பகுதிகளில் நடக்கக்கூடிய மண் அரிப்பு, அந்த அரிப்புத்தன்மைக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று, கைனெட்டிக் எனர்ஜி, விண்டில் இருக்கக்கூடிய கைனெட்டிக் எனர்ஜி தான். ஸோ இந்த காற்று எந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல வேகமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து, அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கடல் அலைகள். ஸோ பொதுவாகவே வந்து கடல் அலைகளோட மூமெண்ட்டுக்கு வந்து காற்று மட்டும் காரணமாக நம்ம சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து எர்த்குவேக், அதாவது சுனாமி அலைகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து எரோஷனுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ரிலீஃப் ஃபீச்சர், இப்போ மும்பை மாதிரி ஏரியாலலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அங்கே இருக்கக்கூடிய மணல் வந்து அரிக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். இதே வந்து நம்ம சவுத்தில் தமிழ்நாடு இந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாறைகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்த வந்து அரிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ கோஸ்டல் ஏரியாஸாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி எரோட் ஆகக்கூடிய ரேட் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் டிஃபர் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி என்ன குறள் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதிகாரம் தீவினை அச்சம். குறள்: தீவினையார் அஞ்சார் விழுமியர் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும், ஆகவே அவை தீயை விட கொடுமையானவையாக கருதி அஞ்சப்பட வேண்டியவை. இதுக்கு கண்டிப்பாக நம்ம விளக்கமே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தீய செயல்கள் வந்து நிச்சயமாக நமக்கு தீமையை தான் விளைவிக்கும். இன்றைக்கி நாள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆரம்பமாக, நிச்சயமாக ஒரு புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜெய்ஹிந்த்.